வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன் சம் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாமும் பார்க்க முடியாது. கம்பல்சரி சிம்பிளிஃபிகேஷன் வந்தால் மினிமம் 2 கொஸ்டின்ஸ் ஆச்சு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 3/81 + 9/40.5 + 27/27 பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்னடா இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுலேயே ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா, எப்போயுமே ஒரு லாஜிக்கோடு தான் கொடுப்பாங்க. அந்த லாஜிக் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாகிடும் சம். ஓகேங்களா? இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே 3 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம பேஸில் 3 வர மாதிரி நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். இது 3/81 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? மேலே 40.5 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த 27 3 க்யூப்னு எழுதலாம். மேலே 27 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3/81 ப்ளஸ் பவரில் இருக்குது பாருங்கள். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் 40.5 என்ன வரும்? 81 வருமா? ஸோ 3/81. இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. 27 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 81. இப்போ எல்லாமே காமனாக வந்துச்சா? 3/81 காமனாக எடுத்துருங்க. உள்ளே என்ன இருக்கும்? 1 இருக்கும், 1 இருக்கும், 1 இருக்கும். ஆட் பண்ணால் 3 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் a/m × a/n. ஓகேங்களா? இங்கே பவரில் 1 இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா பவரில் ஆட் பண்ணிக்கலாம். 3/82. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இதுதான் இதோட ஆன்சர். இப்படி தான் இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். 3/33 + 9/16.5 + 27/11. இந்த சம்மை சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ட்ரிக்கோடு சந்திக்கலாம். வணக்கம் மக்களே, பை பை.